இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபேசியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம். இதனுடைய ஆசிரியர் பரிசுத்த பவுல். காலம் கிறிஸ்துவுக்கு பின் 61 to 62 வரைக்கும். அதிகாரம் 6, வசனங்கள் 155. 1ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தில் சரீரத்தை குறித்து தெளிவாக எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 22, 23. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரே எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். சபை என்னது? நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. சரீரமான சபைக்கு தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார்? கேட்டிருக்கீங்களா? எனக்கு அந்த கேள்வி கேட்டு பார்த்துருக்கீங்களா? தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார்? ஆலயத்தில் இருக்கிறார். ஆண்டவர் ஆலயத்துக்குள்ளே தான் இருப்பார், அவர் வெளியே வர மாட்டார். அவரை பார்க்கணும் ஆலயத்துக்குள்ளே போகணும். அப்படியா? இந்த இயேசுவை பார்க்கணுன்னா ஆலயத்துக்குள்ளே போகணும். ஆலயத்துக்குள்ளே போனால் இயேசுவை பார்க்கலாம். ஆலயத்தை விட்டு இயேசு வெளியே வர மாட்டார், ஆலயத்துக்குள்ளே தான் வந்திருப்பார். அதனால் அவரை பார்க்கணுன்னா நான் ஆலயத்துக்குள்ளே போய் தான் ஆகணும். வேறு எந்த இடத்துல இருக்க மாட்டார், ஆலயத்துக்குள்ளே மட்டும் தான் இருப்பார். பைபிள் அப்படியா சொல்லுது? இல்லையே, இல்லை. அப்போ அவர் எங்கே தாங்க வாசம் பண்ணுவார்? சரீரமாகிய இந்த சபையிலே. சபைன்னா என்னது? தேவன் தங்குகிற இடம் எது? நம்முடைய இருதயம். தெரியும் நமக்கு, நம்முடைய இருதயம். சபை எது? நாமே தேவன் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறோம். பைபிள் வசனம் சொல்லுது இல்ல? தேவன் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறோம். இந்த சரீரத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். வசனம் தெரியும் நமக்கு. தெரிஞ்சும் தப்பு பண்றோம். இந்த சரீரத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார். அவன் இந்த சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா அவர் பரிசுத்த தேவன். எல்லாருடைய சரீரத்தில் இயேசு, ஆத்மாவில் இயேசு இருப்பாரா? இல்லைங்க, இருக்க மாட்டார். அது எப்படிங்க சொல்றீங்க? பைபிள் சொல்லுது தெளிவா. பைபிள் தான் சொல்லுது, நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். அப்போ எல்லா சரீரத்தில் இயேசு வாசம் பண்ணுவார்களா? பண்ண மாட்டாரு. ஏன் பண்ண மாட்டாரு? அவர் ஏன் இருக்க மாட்டாரு? அவர் பரிசுத்தமுள்ள தேவன். பரிசுத்தமுள்ள தேவன். பாவம் செய்து கொண்டிருக்கிற ஒருவனுடைய இருதயத்திலே அவர் வாசம் பண்ண மாட்டார். ஏன்னா பரிசுத்தர், பாவத்தை பாராத சுத்த கண்ணர். பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கான், எப்படி அவர் வாசம் பண்ணுவாரு? எப்படி வாசம் பண்ணுவாரு? இல்லையா, நான் ஆதி காலத்து கிறிஸ்தவங்க, பரம்பரையா கிறிஸ்தவங்களா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு எங்கள் தாத்தா பாட்டி பூட்டங்காலத்துலேருந்தே நாங்கள் கிறிஸ்தவங்க. நாங்கள் சபையில் முக்கியமான ஆளுங்க. எல்லாம் எங்கிட்ட கேட்டு தாங்க செய்வாங்க. நாங்கள் நிறைய காணிக்கெல்லாம் கொடுப்போங்க சபைக்கு. ஏசுநாதர் இங்கே இருபது வாசம் பண்ணுவார்? இல்லைங்க, பண்ண மாட்டார். பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சரி, பரிசுத்தம் இல்லாமல் சபையில் எந்த இடத்துல முக்கியமான இடத்துல இருந்தாலும் சரி, பரிசுத்தம் இல்லாமல் கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் கிறிஸ்தவனாக வாழ்ந்தாலும் சரி, இயேசு உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ண மாட்டார். இந்த சபையில் அவர் தங்க மாட்டார். யோசித்து பார்க்கணும், உங்கள் சபை எப்படி இருக்கு? இயேசு வாசம் பண்ணக்கூடிய இடமா இருக்கா? இல்லைன்னா நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் சரீரம் நீர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமா மாற்று ஆண்டவரே. என் சரீரத்தை நீர் தங்குகிற ஆலயமா மாற்று ஆண்டவரே. அதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அவர் வாசல்படி தட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. ஒருவன் திறந்தால் தான் உள்ள வருவாரு, திறக்கலாம் அவர் உள்ள வர மாட்டார், போய்கிட்டே இருப்பாரு. இதோ வாசல் படி நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு வந்து நான் போஜனம் பண்ணுவேன், அவனோடு என்னோடு போஜனம் பண்ணுவான். திறந்தா தான் வருவார், கதவை உடைச்சிக்கிட்டு வரமாட்டார். நம்ம ஆண்டவர் கதவை உடைச்சிட்டு வரமாட்டாருங்க.
நீ கூப்பிட்டா தட்டுவார், நீ கூப்பிட்டா உள்ள வாரு ஆண்டவரேன்னு திறந்தா உள்ள வந்து இருப்பார். உன்னோடு கூட வாசம் பண்ணுவார், உன்னோடு கூட வாசம் பண்ணுவார். ஒரு ரகசியம், ஒரு ரகசியத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐசுவரியத்தை புறஜாதிகளிடத்திலே சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதத்தில் இருக்கிற துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவையினுடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றிலும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படும்படியாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது? சுவிசேஷமாய் அறிவிப்பதற்காக இந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்கு. யாருக்கு? புறஜாதியாருக்கு. புறஜாதியார் யாரு? இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறியாதவர்கள். இன்னைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கீங்களாங்க? நாங்க பரம்பரை கிறிஸ்தவங்க, எங்க தாத்தா பாட்டி காலத்திலிருந்து கிறிஸ்தவங்க. சந்தோஷம். இயேசுவின் அன்பை எத்தனை பேருக்குங்க சொல்லியிருக்கீங்க? பரம்பரை கிறிஸ்தவனா இருக்கிறதுனால, கிறிஸ்தவ பேரை வச்சனால பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. நோ என்டர்ட் இன் ஹெவன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கலைன்னா பரலோகத்தில் தேவன் அவர் பிதாவானவருக்கு முன்பதாக நீங்கள் நிற்கும் பொழுது இயேசு உங்களுடைய கணக்கு கேட்பார். என்ன கணக்குங்க ஆண்டவர்கிட்ட கொடுக்க போறீங்க? என்ன கணக்கு கொடுக்க போறீங்க? ஆத்மா ஒன்று ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா வெறும் கையனாக உம்மை சந்திக்கலாகவும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வானத்தினுடைய நட்சத்திரங்களில் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. சுவிசேஷத்தை உம்மை அறியாதவர்களுக்கு நாங்கள் சொல்லுவதற்கு எங்களை நீர் பயன்படுத்தும். மகிமை டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது நடத்துகிற தேவதாசனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, உயர்த்துவீராக. பெரிய காரியம் இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.